நிகழ்வு. ஒரு முயல் ஆமையின் ஓட்டைக் கண்டு அதை கேலி செய்கிறது. முயல் ஆமையிடம், பாவம் யானி, உன் முதுகுல இவ்வளவு பெரிய பாறாங்கல் மாதிரி பெரிய ஓட இந்த கடவுள் படைச்சு வச்சுட்டாரு. ஆனா என்ன பாரு, என்னால வேகமா ஓடவும் முடியும், அதே மாதிரி சந்தோஷமா எகிரி குதிச்சு விளையாடவும் முடியும். உன் மேல பாறாங்கல் மாதிரி இருக்கிற அந்த ஓடால பாவம் உன்னால வேகமாவும் போக முடியல, என்ன மாதிரி சந்தோஷமா எகிரி குதிச்சும் விளையாட முடியல. உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி பாக்குற உன்னை படைச்ச அந்த கடவுள் பேசாம உன்னை படைக்காமலே இருந்திருக்கலாம். விவரிப்பு. முயல் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஒரு புலி உருமும் சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஆமை உடனடியாக தன் பாதுகாப்பிற்காக தனது ஓட்டுக்குள் சுருங்கி மறைந்து கொள்கிறது. மறுபுறம் முயல் பயந்து போய் அங்கிருந்து ஓடிச் சென்று ஒளிந்து கொள்கிறது. புலி சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து முயல் வெளியே வருகிறது. அதை பார்த்து ஆமை சிரிக்கிறது. ஆமை முயலிடம், நீ கிண்டல் பண்ண என் மேல இருக்கிற ஓடுதான் இப்ப என்ன அந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்திச்சு. நீ சொன்னதும் சரிதான், என்னால உன்ன மாதிரி வேகமா ஓட முடியாதுதான். ஆனா இருந்த இடத்திலேயே என்ன பாதுகாக்க கடவுள் எனக்காக இந்த ஓட எனக்கு படைச்சிருக்காரு. இந்த ஓடால என்னால புலிக்கு பக்கத்திலேயே இருக்க முடியும். ஆனா நீ என்னதான் என்னை விட வேகமா ஓடினாலும் உன்னால அந்த புலிக்கு பக்கத்துல இருக்க முடியுமா? முயலின் எதிர்வினை. ஆமையின் கேள்வியை கேட்டு பதில் சொல்ல முடியாமல் முயல் வெட்கத்துடன் தலைகுனிந்து நிற்கிறது. நண்பர்களே, நம்மில் நிறைய பேர் எதுக்குதான் இந்த கடவுள் நம்மளை இந்த உலகத்துல படைச்சானே தெரியல என்று புலம்பிக் கொண்டே இருப்போம். அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். சாதாரண ஒரு ஆமையின் ஓட்டையை கடவுள் இவ்வளவு நுணுக்கமாக படைக்கும்போது, ஆறறிவுள்ள மனிதர்களாகி